உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வராங்க சிஸ்டர். ரொம்ப கூச்சப்படுறாங்க. அதான் மாதாஜி இருக்காங்கல்ல. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. யாரா இருக்கும் பெரியமா? தெரியல, வா பாப்போம். ஏக்கா வாக்கா உட்காருக்கா. அண்ணே வாண்ணே உட்காருண்ணே. வாங்க வாங்க மாதாஜி நீங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, ஹார்லிக்ஸ், டீ, பொன்விட்டா இருக்கு, ராகி மால்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். அப்ப ஃப்ரூட் ஜூஸ் சும்மா சொல்லுங்க. எது கேட்டாலும் உடனே கிடைக்கும். அதுக்கு தான் ஆளுங்க வீட்டுல ரெடியா இருக்காங்க. யாரு மாயா இவங்கெல்லாம்? உங்க சொந்தக்காரங்களா? உங்க சொந்தக்காரங்களாவா? நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க சகோதரி. இது வரைக்கும் சொந்தக்காரங்க இல்ல, இனிமே சொந்தக்காரங்க ஆயிடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். இவங்க சூர்யாவோட மாமனார் மாமியார். அவரு பொண்ணோட தாய் மாமன். என்ன சொல்ற மாயா? மாதாஜி அவங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் சூர்யாவுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். என்ன அப்படி ஒரு ஷாக்கு? பொண்ண பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சூர்யா கிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு பொண்ணோட அப்பா அம்மா தாய் மாமனை எல்லாம் கையோட நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சூர்யா தான் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண மாயா? சூரிய மாமா தான் மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்காருல அவரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? சூர்யா அப்படி சொல்றானா அதுக்கு காரணம் சூர்யா மாறி மேல வச்சிருக்கிற பாசம். அதுக்காக சூர்யாவை நாம அப்படியே விட்டுற முடியுமா? அதானே மாப்பிள்ள சூர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் மாதாஜி இப்படி ஒரு ஏற்பாட பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவனை வாழ்நாள் முழுக்க ஒண்டி கட்டியாவை வச்சு ஒழிச்சிருவீங்க போல இருக்கு. ஒண்டி கட்டியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த வீட்டுல எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வேதனை எனக்கு மட்டும் தான் புரியும். இந்த சின்ன வயசுல பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கான். அத பாத்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒரு அம்மாவா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அட 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 தாய்ப்பாசம்னா இதுல தாய்ப்பாசம். நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு போலாம். வா. சூர்யா, யாரோ நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. யார் அது? அதான் எனக்கும் தெரியல தேவிமா. சரி வாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாப்பா சூர்யா. இவன் தான் என் மகன் சூர்யா. வணக்கம் வணக்கம். வாங்க. ஏன் மாப்பிள்ள தான். அம்மா யார் இவங்க எல்லாரும்? என்ன விஷயமா வந்திருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான்ப்பா. உன் கல்யாண விஷயமா தான் நான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கும் பிடிக்கும். பொண்ணோட போட்டோ காட்டுங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்படி இல்லப்பா சூர்யா. இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க எனக்கு மனசு இல்லம்மா. மாரியோட வாழ்ந்த வாழ்க்கைய இன்னொரு பொண்ணோட என்னால பங்கு போட முடியாதுமா. என் மேல இருக்க பாசத்துல அம்மா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. அது அது வந்து சூர்யா, அது
வாங்க போலாம். சரிங்க போலாம். நாங்க வரோம். நாங்க நாங்க வரோம். வரோம்மா. நாங்க தான் சொன்னோம்ல. இப்ப சூரிய மாமா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டீங்கல்ல. இனிமே இப்படியெல்லாம் முடிவு எடுக்காத மாயா. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவேன். இன்னும் சூரிய மாமா பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. நீங்க வாங்க பெரியமா. பாத்தீங்களா சிஸ்டர், இந்த ஹாசினி என்ன ஓட்டு ஓட்டு போகுதுன்னு? என்ன திமிரு! உங்களுக்கு மாப்பிள்ள சூர்யாவை பத்தி முழுசா தெரியாதா? நீங்க யாருங்கிறதா அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. தெரிஞ்சா தெரிச்சு ஓடிடுவாங்க. கோவப்படாதீங்க, வாங்க. என்ன பாடுபடுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. சங்கர பாண்டி தாத்தா. சூர்யா தான் கல்யாணம் வேணாம்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்காக சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? பொண்ணு, ஏய், உன் வயசு என்ன? ஆ? வீட்ல இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. உனக்காகவே சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு சூடு கிடைக்க வைக்கிறேன். சித்தின்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்து பொண்ணு ஒரு வழி பண்ற பாரு. கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு சித்தி வர போறது கன்ஃபார்ம். அவ உன்னை கொடுமைப்படுத்த போறதும் கன்ஃபார்ம். வரட்டும், அப்புறம் இருக்கும். ஏய், சூர்யா, என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஃபீல் பண்ணாத, மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்பா தெளிவா தான் இருக்கு, சரியா? ஆமா, நீ சிண்ட்ரலா பொம்மை கேட்டல, நான் இப்ப வாங்கிட்டு வந்துருவா? பரவாயில்ல சூர்யா, அப்புறமா கூட வாங்கிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல? சரி, நீ வீட்டுல பத்திரமா இருக்கணும். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? பை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.